இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டி, நீங்க சூப்பர். உங்க எல்லாருக்கும் தரையில விழுந்து கிடந்த அந்த மொத்த டெக்கரேஷனும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு அந்த லக்ஷ்மி மரியாதை முழுக்க தரையில விழுந்து நொறுங்குன மாதிரி தெரிஞ்சது. பாத்தியா அம்மா லக்ஷ்மியை எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சு வாங்கினாங்கன்னு? அதுவும் நல்ல சீன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் சீன் ஆஃப் த இயர். கரெக்டா சொன்ன மனிஷா. எனக்கு அது உண்மையிலேயே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு தெரியுமா? இந்த அடியில அந்த லக்ஷ்மி மேல இருக்கிற பாசிட்டிவ் ஃபீலிங் அரவிந்த ஆண்டி கிட்ட இப்ப முழுசா நெகட்டிவா மாறி இருக்கும்ல ஆண்டி? தட்ஸ் ட்ரூ. ஆனா 1 மணி நேரத்துல நான் எதையோ செஞ்சு சாதிச்சிடுவேன்னு திரும்பவும் ஏதோ சொல்லிருக்கா. என்ன ஒரு முறை அவமானப்பட போறா. யூர் ரைட் ஆண்டி. ஜானு, நீயும் நானியும் ஒன்னு பண்ணணும். என்னக்கா? அம்மா என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க? 1 மணி நேரத்துல அக்கா உங்கள இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வர சொன்னாங்க. இதையா? ஆமா, இதுதான் போட்டுட்டு வர சொன்னா. ஏதோ தீம் யோசிச்சிருக்காளாம். சரி, ஓகே. அரவிந்த் அக்கா கிட்ட திட்டு வாங்கிட்டால, அவளுக்காக நாம எந்த ஒரு விஷயத்த செய்வோம். ஓகே. மாமா, நீங்க 2 பேரும் இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வாங்க. அக்கா உங்களை இததான் போட்டுட்டு வர சொன்னா. சரிம்மா. எனக்கு தெரிஞ்ச இந்த லக்ஷ்மி பட்டிக்காடு கான்செப்ட பண்ண போறான்னு நினைக்கிறேன். பட்டிக்காட்டுக்காரில அவளுக்கு இதை தவிர வேற என்ன தெரிஞ்சிட போகுது? சரியா சொன்னீங்க சித்தி. பாவம், டெக்கரேஷன் விஷயத்துல மட்டும் எந்த சொல்யூஷனும் கிடைக்காம திருன்னு முழிச்சிட்டு இருப்பா லக்ஷ்மி. நம்ப ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது ஆண்டி. ஆமா, அவ பாராட்டு வாங்குறத பார்த்தா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. வணக்கம் ஜெயதேவ் சார். வணக்கம். வாங்க. டெக்கரேஷன்ஸ் பிரமாதமா இருக்கு. யாரு பண்ணாங்க? வேற யாரு? எங்க மருமக லக்ஷ்மி தான் பண்ணா. ஜெயதேவ் சார், சிட்டியை விட்டு கிராமத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா அண்ணி, உங்க கான்செப்டுக்கு எல்லாரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னு? ஏதோ ரெகுலர் டெக்கரேஷனா இருக்கும்னு நினைச்சேன். பார்த்ததும் அசந்து போயிட்டேன். எங்க மருமக எது பண்ணாலும் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணுவா. என்ன தேவியானி, ஏன் நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? இதெல்லாம் பார்த்ததும் எனக்கு வார்த்தை வரல மாமா. நாக்கு அசைய மாட்டேங்குது. அதான் நான் எதுவும் பேசல. அவ்வளோ அற்புதமா இருக்கா சித்தி? ஆமா, ரொம்ப அற்புதமா இருக்கு. வாவ், லவ் பேண்ட்ஸ். உங்க அண்ணன் தான் இதை புக் பண்ணிருக்காரு. அண்ணா புக் பண்ணானா? ஆமா. வாவ் அண்ணா, அன்னைக்கு வளையல் வாங்கியிருக்கியா? சோ ஸ்வீட் ஆஃப் யூ. சிட்டியில வளர்ந்தாலும் பொண்டாட்டிக்கு தங்க வளையல் கொடுக்காம கண்ணாடி வளையல கொடுத்து
கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்க. உங்க 2 பேரையும் பார்த்து என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. லக்ஷ்மி, புருஷன் பக்கத்துல நிக்கும்போது எதுக்காக நீயே வளையல எடுத்து போட்டுக்கிற? உன் புருஷனை போட சொல்லுமா? ஆமாண்ணா, கமான். ஆமா மித்ரா, நீ அந்த வளையல் போட்டு விட்டாதான் நல்லா இருக்கும். ஆ, லக்ஷ்மி, சொல்லுங்க, ஏதாவது வேணுமா? நான் கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ, ம், நல்லா இருக்குங்க. உன் வார்த்தையில இருக்கிற சந்தோஷம் உன் மனசுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? அது 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 வந்து சொல்லு லக்ஷ்மி. நீங்க ஆன்லைன்ல லவ் பேண்ட்ஸ் புக் பண்ணியிருந்தீங்கல்ல, அதை தான் எனக்கு கிஃப்டா கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். ஓ, நான் புக் பண்ணதை பார்த்துட்டாளா? அது அது நமக்காக தான் புக் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆ, லக்ஷ்மி, அது நான் புக் பண்ணல. அப்போ உங்க கையில போட்டிருக்கிறது லவ் பேண்ட் தானே? லவ் பேண்ட் தானே? ஒன்னு உங்க கையில இருக்குன்னா இன்னொன்னு எங்க இருக்கு? இன்னொன்னு எங்க இருக்கு? எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி அத பாத்துருவா. லக்ஷ்மிக்கு தெரிஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறத தவிர என் ஃபீலிங்ஸ்க்கு, என் எமோஷன்ஸ்க்கு இங்க மதிப்பே இல்லல. மனிஷா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஆமா, எப்பவும் நான் மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். நான் தான் பொறுத்துக்கிட்டு போகணும். ஹலோ ஹலோ மேம். இந்த டைம்க்குள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்துருவேன்னு சொன்னீங்க. டிஜே அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்க. ஏன் இன்னும் வரல? சாரி மேம், எங்களால வர முடியாது. என்ன சொல்றீங்க? வரேன்னு சொல்லி புக் பண்ணிட்டு இப்ப வரலன்னு சொல்றீங்க. எங்களுக்கு வேற வேலை வந்துருச்சு மேம், அதனால வர முடியாது. சாரி. ஹலோ ஹலோ, இப்போ டிஜே இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? எந்த குறையும் ஏற்பட்டக்கூடாதுன்னு அத்தை வர சொல்லியிருக்காங்க.